வெல்கம் வியூவர்ஸ். அது டிசம்பர் 20, 2013 மும்பை, மகாராஷ்டிரா. அன்னைக்கு மத்தியானம் மும்பையுடைய லோகமான்யா திலக் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த வழக்கமான கூட்டத்துக்கு நடுவுல தனக்கான ட்ரெயினை எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க 23 வயதான எஸ்தர் அன்ஹயா. அடுத்த சில நிமிடங்கள்லயே அவங்களுக்கான ட்ரெயின் வந்து அங்க நிக்கவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறின அன்ஹயா அவங்களுடைய பர்த் எது அப்படின்னு தேடி பார்த்துட்டு அதுல போய் உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்தவங்க விண்டோ வழியா அந்த ரயில்வே ஸ்டேஷனை சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இப்ப அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலியை பத்தின ஞாபகம் தான். அந்தேரி ஈஸ்ட் பகுதியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கிற அன்ஹயாவுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக 2 வீக்ஸ் லீவ் கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் ஆந்திராவோட மஜ்லிப்பட்டினத்தில் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு இப்ப அவங்க போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் களைப்பே இல்லாம சந்தோஷமா வீட்டுக்கு போனவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் மற்றும் தம்பி தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிளான் பண்ணபடியே கிறிஸ்துமஸ் நியூ இயர் அப்படின்னு சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே போய் நேர்ல மீட் பண்ணிட்டோம். பீச், சினிமா அப்படின்னு என்டர்டைன்மெண்ட்லயும் ஃபேமிலி கூட நேரத்தை செலவிடுறாங்க. இப்படி அவங்களுடைய அந்த 2 வார லீவ் எப்படி போச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி வேகமா கடந்து போயிருக்கு. இப்ப அன்ஹயா மறுபடியுமே மும்பைக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய காரணத்தால குடும்பத்தை விட்டு பிரிய மனசே இல்லாம திரும்பவும் வேலை வேலை அப்படிங்கிற தன்னுடைய நார்மலான வாழ்க்கைய கண்டினியூ பண்றதுக்காக கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்புன அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள வழி அனுப்பி வச்ச அவங்களுடைய ஃபேமிலிக்கும் அன்ஹயா இனி எப்பவுமே திரும்பி ஆந்திரா வரப்போறதில்ல அப்படிங்கிறது தெரியாமையே போயிருச்சு. எஸ், கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட பிறப்பை கொண்டாடின அன்ஹயாவுடைய ஃபேமிலி அடுத்ததா அன்யாவை இழந்து வாட போறாங்க. நம்மளோட சேனல்ல எத்தனையோ வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுல குறிப்பிட்ட சில வீடியோஸை மட்டும்தான் கண்டிப்பா அனைத்து பெண்களும் பார்க்க வேண்டிய வீடியோ அப்படிங்கிற ஒரு டைட்டில் போடுவேன். அந்த மாதிரியான கேசஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸா இந்த கேஸை நான் பார்க்குறேன். கட்டாயமா கண்டிப்பா எல்லா பெண்களுமே இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். அதுக்கான பொறுப்பை நம்முடைய எஸ்டிஐ உங்ககிட்டயே கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க. பிகாஸ் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த வீடியோவை பார்த்ததுனால அது அவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கலாம். அது ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய எண்டிங்ல உங்களுக்கே கண்டிப்பா புரியும். அப்படி அன்ஹயாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திராவில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே நம்மளுடைய தாட்ஸுக்கு அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. இக்கட்டான சூழ்நிலைகள்ல உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு பல முறை நானே சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ற புக் தான் தாட் வைப்ரேஷன். குக்கு எஃப்எம்ல இது ஆடியோ ஃபார்மேட்ல, அதுவும் தமிழ்லயே இருக்கு. குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் தராங்க. ஸோ புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்கு அதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பிகாஸ் இதுல இல்லாத ஜான்ராவே இல்ல. லவ், ஃபேண்டசி, இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டரி, சயின்ஸ் அப்படின்னு எல்லா விதமான ஆடியோ புக்ஸும் அதுவும் தமிழ்லயே இருக்கு. வாக்கிங் போறப்ப, ஜிம்முக்கு போறப்ப, இல்ல சமையல் பண்றப்ப அப்படின்னு ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற பல புக்ஸை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கன்டினியூ பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
இப்ப ஜனவரி 5ஆம் தேதி காலையில அன்ஹையா மும்பைல போய் இறங்கிட்டாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய அப்பா அன்ஹையாக்கு கால் பண்றாரு. ஆனா அன்ஹையாவுடைய மொபைல் போனோ ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஏற்கனவே முந்தின நாள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்ஹையா கூட அவர் பேசினதால இப்ப போன்ல சார்ஜ் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அப்படியே விட்டுறாரு. பட் அன்னைக்கு மத்தியான கால் பண்ணப்பவும் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்ததால பதட்டமானவர் உடனடியா அந்தேரி வெஸ்ட் பகுதியில அன்ஹையா தங்கியிருந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு கால் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட பேசின அந்த ஹாஸ்டலுடைய லேடி இன்சார்ஜ், இல்லையே சார், இனிமே அன்ஹையா இங்க வரலையே அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. எந்த ஒரு பேரண்ட்ஸுமே கேட்கறதுக்கு விரும்பாத, கேட்டாவே பயப்படுற அந்த வார்த்தையை ரிப்ளையா கேட்ட அவருமே இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன மேடம் சொல்றீங்க, இந்நேரம் அங்க வந்து சேர்ந்திருக்கணுமே அப்படின்னு பதட்டத்தோட கேட்கிறாரு. அப்ப அந்த லேடி இன்சார்ஜ் அவர்கிட்ட, பதட்டப்படாதீங்க சார், நான் அன்ஹையாவுடைய கம்பெனிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறேன், ஒருவேளை அவங்க ஹாஸ்டலுக்கு வராம நேரடியா வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்ஹையாவுடைய அப்பாக்கு கால் பண்ணவங்க, இல்ல சார், அன்ஹையா வேலைக்குமே போகல அப்படிங்கறத சொல்றாங்க. இதனால ஷாக்கான அன்ஹையாவுடைய அப்பா, என்ன மேடம் ஹாஸ்டலுக்கும் வரல வேலைக்கும் போகல அப்படின்னா அவ எங்க தான் போயிருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த லேடி இன்சார்ஜோ, இருங்க சார், ஒருவேளை ட்ரெயின் டிலே ஆயிருக்குமோ அப்படின்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. பட் ரயில்வேவுடைய ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ண அவங்களுக்கு ட்ரெயின் அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே மும்பையை ரீச் பண்ணிட்டதா தகவல் கிடைக்குது. ஆல்சோ இதே டைம்ல பேரலா அன்ஹையாவுடைய அப்பா அவங்களுடைய கொலீக் சில பேருக்கு கால் பண்ணி அன்ஹையாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவங்களுமே அன்ஹையாவை நாங்க பார்க்கல, ஆல்சோ அவ இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கால் கூட பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப பயந்து போன அன்ஹையாவுடைய அப்பா அந்த ஹாஸ்டல் இன்சார்ஜுக்கு கால் பண்ணி, இப்ப என்ன மேடம் பண்றது அப்படின்னு உடைஞ்சு போன குரல்ல கண் கலங்கினபடி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவங்களோ, சார் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், சோ நீங்க உடனடியா இங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த அன்ஹையாவுடைய அப்பா வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. இத கேட்ட அன்ஹையாவுடைய அம்மாவோ அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அன்ஹையாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தின அன்ஹையாவுடைய அப்பா அவங்களையும் கூடவே ரிலேட்டிவ் ஒருத்தரையும் கூட்டிட்டு உடனடியா ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சு மும்பை கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணும் பொழுது அவங்களுடைய இதயம் கனத்து போற அளவுக்கு கவலைகள் நிறைஞ்சு போயிருந்துச்சு. பிகாஸ் அது வரைக்குமே அன்ஹையா ஹாஸ்டலுக்கு வரல அப்படிங்கிற தகவல் தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இப்ப மறுநாள் காலையில அன்ஹையாவுடைய ஹாஸ்டலுக்கு வந்தவங்க அந்த இன்சார்ஜை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பட் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல பெருசா ஆக்ஷன் எதுவுமே எடுக்காம, அன்ஹையாக்கு லவ் அஃபேர் ஏதாவது இருந்துச்சா, அவங்களுக்கு விருப்பம் இல்லாம மேரேஜ் ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா, அது பிடிக்காம தான் அவங்க யார் கூடயாவது போயிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளையே போலீஸ் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்ப அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல சார், அன்ஹையாக்கு வேற என்னமோ ஆகியிருக்கு, நீங்க உடனடியா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே அடுத்த 2 நாட்கள் ஆகியுமே போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ற இன்ட்ரெஸ்ட்லயே இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ இப்ப அன்ஹையாவுடைய கம்பெனி மேனேஜ்மெண்ட்டும் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த விஷயத்தை போலீஸுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொண்டு போறாங்க. இதுக்கு அப்புறமா தான் போலீஸ் ஃபீல்ட்ல இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அன்ஹையா வந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட அன்ஹையாவுடைய போட்டோவை காட்டி அன்னைக்கு அவங்களை யார் பிக்கப் பண்ணாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்ஹையா அங்க ரீச் பண்ண அந்த டைம்ல, நாங்க யாருமே அவங்களை பிக்கப் பண்ணல, இவங்களை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் அங்க இருக்கிற எல்லா டிரைவர்ஸும் சொல்றாங்க. அப்போ அதுல ஒரு 4 ஆட்டோ டிரைவர்ஸ் மேல மட்டும் சந்தேகப்பட்ட போலீஸ் அன்னைக்கு அவங்க சவாரி போன இடங்களுக்கு மறுபடியுமே போய் கிராஸ் செக் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கறதும் போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் துப்புரவு தொழிலாளர்கள் கிட்டையும் அன்ஹையாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அன்ஹையா அங்கிருந்து அந்தேரி வெஸ்ட்டுக்கு போற வழியில் இருக்கிற பப்ளிக், நியூஸ் பேப்பர் போடுற ஆட்கள், பால் பூத் வச்சிருக்கிறவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதிலிருந்து கூட அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த அதே டைம்ல தான் இன்னொரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் போலீஸ் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது அன்ஹையா பேண்ட் ஷர்ட் போட்டிருந்த யாரோ ஒரு ஆண் கூட நடந்து போறதும், அதே ஆண் கூட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போற ஃபுட்டேஜும் போலீஸ்க்கு கிடைக்குது. ஆல்சோ அந்த ஆள் அன்ஹையா ட்ரெயின்ல வந்து இறங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுடைய வாசல்ல ஒரு பைக் பக்கத்துல நின்னுட்டு மது அருந்திட்டு இருக்கிறதையும், அதுக்கப்புறமா உள்ள போய் அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்ததையும் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல நோட் பண்றாங்க. இப்ப போலீஸ் முதல்ல அவன் என்ன கேட்டான் அப்படிங்கறத அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அப்ப சில நாட்கள் ஆகியிருந்தாலுமே அவன்
அவன் திரும்ப திரும்ப வந்து அடுத்த ட்ரெயின் எப்போ வரும், ட்ரெயின் ஒன்றும் டிலே இல்லையே அப்படின்னு கேட்டதால அதை சரியா ஞாபகம் வச்சு அந்த ஸ்டாஃப்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா அங்கிருந்து போற வேற வழியில் இருக்கிற சிசிடிவியை போலீஸ் செக் பண்றப்பதான் அந்த நபர் அன்ஹியாவை கூட்டிட்டு அவனுடைய பைக்ல போற ஃபுட்டேஜும் போலீஸ்க்கு கிடைக்குது. பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே உங்களுடைய பொண்ணு யார் கூடவோ தான் போயிருக்கா. நான் முன்னாடி கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு போலீஸுடைய ரியாக்ஷன். இருந்தாலுமே அந்த பைக் எங்க போச்சு அப்படின்னு சிசிடிவி மூலமா ட்ரேஸ் பண்ண போலீஸால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பைக் எங்க போச்சு அப்படிங்கறத ரொம்பவே முயற்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியாம போகுது. இதனால அன்ஹியாவுடைய பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் சோகத்துல மூழ்கி போறாங்க. பட் இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தப்பதான் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இங்க நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு இருந்த அதே நேரத்துல அங்க போலீஸ்க்கு பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு சில போன் கால்ஸ் வருது. அதுல பேசினவங்க கஞ்சூர் மார்க் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஹைவேக்கு பக்கத்துல ஒரு மனித உடல் எரிஞ்சு போன நிலைமையில ரொம்பவே துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில கிடக்கு அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. சோ இப்ப உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கூடவே அன்ஹியாவுடைய பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹைவேஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காஞ்சு போய் புதர் மாதிரி மண்டி கிடந்த செடிகளுக்கு மத்தியில ஒரு இடம் மட்டும் கருகி போயிருந்ததை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க வீசின துர்நாற்றத்தை தாங்க முடியாம கர்ச்சீஃபால தங்களுடைய முகத்தை பொத்திட்டு ஒருவித தயக்கத்தோடவே மெதுவா அங்க கிட்ட போய் பார்த்தவங்க அதிர்ச்சியில அப்படியே ஆடி போறாங்க. பிகாஸ் அங்க ஒரு பெண்ணுடைய உடல் அரை நிர்வாண கோலத்துல பாதி எரிஞ்சு போன நிலைமையில கடந்திருக்கு. ஆல்சோ அழுகி போயிருந்த அந்த இறந்த உடல்ல நிறைய ரத்த காயங்களும் முகம் அடையாளம் தெரியாத மாதிரி கருகி போய் இருந்துச்சு. இதை பார்த்த அன்ஹியாவுடைய பேரண்ட்ஸ் அந்த இடத்துலயே உட்கார்ந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த உடலை பாக்குறப்பவே அது அன்ஹியா தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. ஆனாலுமே அது அன்ஹியாவுடையதானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அதுல அது அன்ஹியாவுடைய உடல் தான் அப்படிங்கறதும், அது மட்டும் இல்லாம அவங்க சீரழிக்கப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிய வருது. இப்ப இந்த கேஸ் மகாராஷ்டிரா மட்டும் இல்லாம ஆந்திர மீடியாக்கள் முழுவதுமா ரொம்பவே பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. மகளிர் அமைப்புகள், அன்ஹியாவுடைய ஹாஸ்டல் மேட்ஸ், கொலீக்ஸ், பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கொலையாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இஷ்யூ பெருசானதால அன்ஹியாவுடைய அப்பாவை கூப்பிட்டு நேர்ல மீட் பண்ண மகாராஷ்டிராவுடைய ஹோம் மினிஸ்டர் உங்களுக்கான நீதியை சீக்கிரமா நாங்க வாங்கி தருவோம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. சோ இப்ப விஷயம் ரொம்பவே பெருசானதால இந்த கேஸை ரொம்பவே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் அன்ஹியா அந்த சஸ்பெக்டட் பர்சனோட போன வீடியோ ஃபுட்டேஜஸ் மும்பையில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மகாராஷ்டிராவுடைய எல்லா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அனுப்பி அவனை தேட சொல்லி தகவல் கொடுக்கறாங்க. அப்பதான் அந்த ஆள் ஏற்கனவே செல்போன் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டதால வாண்டட் லிஸ்டில் இருக்கிற 37 வயதான சந்திரபான் சனப் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இப்ப அவனுடைய வாண்டட் போஸ்டர்ஸும் மகாராஷ்டிராவுடைய பல இடங்களையும் ஒட்டப்படுது. இப்ப போலீஸ்க்கும் சரி அன்ஹியாவுடைய பேரண்ட்ஸ்க்கும் சரி இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி இப்படி ஒரு கிரிமினல் கூட அன்ஹியா எப்படி வாண்டடா பைக்ல போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லா பெண்களும் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே அதற்கான பதில் தான். அந்த பதில் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். சோ இப்ப அந்த வாண்டட் போஸ்டர்ஸை பார்த்துட்டு சில பேர் அவன் நாசிக்ல இருக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ உடனடியா நாசிக் போன போலீஸ் ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்த சந்திரபானை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவனும் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சாதிச்சிருக்கான். பட் அதுக்கப்புறமா அவனை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவனுக்கு எதிராக இருந்த அந்த சிசிடிவி ஆதாரத்தையும் காட்டி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமா அவன் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கேட்கிற எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்ச, இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோண வச்ச அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அடிக்கடி திருட்டு வேலைகளில் ஈடுபட்டுட்டு காசு பார்த்துட்டு இருந்த சந்திரபானுக்கு ஒரு நாள் யாரையாவது கடத்திட்டு போய் அவங்க கிட்ட இருந்து பெருசா கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற யோசனை வந்திருக்கு. அதுக்காக அவன் செலக்ட் பண்ண நாளும் இடமும் தான் ஜனவரி 5ஆம் தேதி லோகமன்யா ரயில்வே ஸ்டேஷன். அன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு மது குடிச்சிட்டு அந்த வாசனை தெரியாம இருக்கிறதுக்கு சிவிங்கம், கம் மற்றும் பாக்கு மாதிரியான பொருட்களை சாப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறமா அவன் வச்சிருந்த பாடி ஸ்ப்ரேவை அவன் மேல அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி போய் பிளாட்ஃபார்ம்ல நின்று அடுத்த ட்ரெயினுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சு சரியா 4:45க்கு பிளாட்ஃபார்ம்ல வந்து நின்ன ட்ரெயின் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ட்ரெயின்ல இருந்து மக்கள் கூட்டம் இறங்கி நடந்து வர ஆரம்பிக்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்த அன்ஹியாவை குறி வைக்கிறான். சோ எப்பவும் போல கூட்டத்தை பார்த்து ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாமே சவாரிக்காக கூப்பிட ஆரம்பிக்க அவன் வேற யாரும் முந்திக்கிறதுக்கு முன்னாடி வேகமா அன்ஹியா கிட்ட போய் மேடம் டாக்ஸி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அன்ஹியாவுக்கு இது ரொம்பவே பழக்கப்பட்டதுதான் அப்படிங்கறதால அவன் கேட்ட உடனே தன்னுடைய ரோலர் பேக்கை அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் கூடவே நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
பட் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவங்க சந்திரபான் அவங்களுடைய பேக்கை கொண்டு போய் ஒரு பைக் கிட்ட வைக்கிறத பார்த்து திகைச்சு போயிருக்காங்க. இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட சந்திரபான் கெஞ்சுற மாதிரியான குரல்ல, மேடம் என்கிட்ட டாக்ஸி எல்லாம் இல்ல மேடம், இந்த பைக் தான் இருக்கு, நான் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன் மேடம், என்கிட்ட டாக்ஸி வாங்குறதுக்கெல்லாம் காசெல்லாம் இல்ல மேடம், அதனால டியூல வாங்கின இந்த பைக்கை வச்சுதான் இங்க வர்ற பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்க மேடம், சார்ஜ் கூட நீங்க கொஞ்சம் கொடுத்தா போதும் மேடம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். பட் அன்கையா இப்பவுமே கொஞ்சம் யோசிக்கிறத கவனிச்ச சந்திரபான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னுடைய போன் நம்பரை தர்றேன் மேடம், என்னோட பைக் நம்பரை கூட நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். பட் அப்பவுமே அன்கையா தயக்கத்தோட யோசிக்க, ப்ளீஸ் மேடம் என்ன நம்புங்க, உங்களை பத்திரமா கொண்டு போய் டிராப் பண்ணிடுவேன், அடுத்த தடவை நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னதான் சவாரிக்கு கூப்பிடுவீங்க அப்படின்னு அவனுடைய பேச்சிலேயே அவங்களுடைய மைண்டை மாத்த ஆரம்பிக்கிறான். இதை எல்லாத்தையுமே கேட்டு கொஞ்சம் இறக்கப்பட்ட அன்கையா, சரி அந்தேரி வெஸ்ட் போகணும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், மேடம் 300 ரூபா மட்டும் கொடுங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அன்கையாக்கும் இது ஓகே அப்படின்னு பட்டதால அவனுடைய ஃபோன் நம்பரையும் வண்டி நம்பரையும் நோட் பண்ணிட்டு அவன் கூட பைக்ல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன கொஞ்ச தூரத்திலேயே சந்திரபான் அவங்க போக வேண்டிய வழியில போகாம வேற ஒரு வழியில போறத கவனிச்ச அன்கையா, ஒரு நிமிஷம் ஏன் இந்த பக்கமா போறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவனும், நான் வேகமா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னேன்ல மேடம், அது இந்த ரூட் தான், இந்த வழியில போனா அதை விட பாதி டைம் கம்மியாகும் மேடம் அப்படின்னு சொல்றான். அதை நம்புன அன்கையாவும் மேற்கொண்டு அவனை எதுவுமே கொஸ்டின் பண்ணாம போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதை பயன்படுத்திக்கிட்ட சந்திரபான் அவன் தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு இடத்தை தேடிட்டே போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவங்க கிளம்பின இடத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ரோடுடைய ஓரத்துல அந்த புதர் மாதிரியான இடம் அவனுடைய கண்ணில் பட்டிருக்கு. சோ இப்ப வேணும் அப்படின்னு பைக்கை ஆஃப் ஆகுற மாதிரி பண்ணி நிப்பாட்டிட்டு என்னமோ அதுவே ஆஃப் ஆன மாதிரி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். இதுல தகச்சு போன அன்கையாவோ, என்னாச்சு பைக் ஏன் ஆஃப் ஆச்சு அப்படின்னு கேட்க, அவனும் என்ன அப்படின்னு தெரியலையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கரை அடிச்சு ஸ்டார்ட் பண்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அடுத்ததா கொஞ்சம் கீழே இறங்குங்க மேடம், நான் என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறேன்னு சொல்றான். இப்ப தயங்கினபடி இறங்கின அன்கையா அவன் வண்டியை செக் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு விடியலுக்கு தயாராகிட்டு இருந்த லேசான வெளிச்சத்துல அந்த இடத்த சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு சில வெஹிக்கிள்ஸ் அவங்கள கிராஸ் பண்ணி போனதை கவனிச்சவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னு மறுபடியும் அவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவனும், ஒரு 5 நிமிஷம் மேடம் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல மறுபடியும் சளிப்போட அந்த இடத்த சுத்தி முத்தியுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அத வண்டியை சரி பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த சந்திரபானும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அப்ப வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வராம இருந்த அந்த ஒரு சில நொடிகளை பயன்படுத்திக்கிட்டு அவன் சடனா எந்திரிச்சு போய் பின்னாடி இருந்து அவனுடைய இடது முழங்கையால அன்கையாவுடைய கழுத்தை நெரிச்சபடியே வலது கையால அவங்கள தூக்கிட்டு பக்கத்துல இருந்த புதற்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அன்கையாவை கீழே தூக்கி போட்டவன் அவங்க அவனை எதிர்க்கிறதுக்குள்ளேயே அவங்க மேல ஏறி உட்கார்ந்து அவங்களுடைய கழுத்தை பிடிச்சு முகத்திலேயே ஒரு பாக்ஸிங் பிளேயர் மாதிரி மாறி மாறி 2 கைகளால குத்த ஆரம்பிக்கிறான். இதுல தண்ணில இழந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அன்கையா ஒரு கட்டத்துல அவனை தள்ளி விட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனோ அதுக்கப்புறமா ரொம்பவே அக்ரெசிவா அங்க பக்கத்துல இருந்த பெரிய கற்கள் எடுத்து அன்கையாவுடைய தலையிலேயே கண்டினியூஸா அடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால இப்ப அன்கையா மயக்கமடைய ஆரம்பிக்கிறாங்க. பைக்குல வரும்போதே அவங்கள சீரழிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவனுடைய திட்டத்தை அன்கையா ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்கும் பொழுதே நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவங்களுடைய துப்பட்டாவையே எடுத்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அரை மயக்கத்துல இருந்த அன்கையா மூச்சு திணறி துடிச்சு இறந்து போறாங்க. கடைசியா சந்திரபான் அன்கையாவுடைய பர்ஸ், போன், லேப்டாப், டிராவல் பேக், அவங்க போட்டிருந்த நகைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே திருடிட்டு அங்கிருந்து அவனுடைய பைக்ல எஸ்கேப் ஆகியிருக்கான். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். அவனுடைய இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவனை கோர்ட்ல ஆஜர் பண்ண போலீஸ் அவனுக்கு எதிராக இருந்த எல்லா ஆதாரங்களையும் அங்க சப்மிட் பண்றாங்க. இறுதியா அதை ஏத்துக்கிட்ட மகிழா கோர்ட் 2015 வருடம் சந்திரபானுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கறாங்க. அதை 2018 வருடம் மும்பை ஹை கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த தீர்ப்பை கேட்ட அன்கையாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இது எங்களுக்கு கிடைச்ச சரியான நீதி அப்படின்னு தங்களுடைய பொண்ணான அன்கையாவை இழந்துட்டு நிக்கிற எங்களுக்கு இந்த தீர்ப்பு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே எஸ்டிஏ, இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல போட்ட ஆரம்ப கட்ட வீடியோல இருந்து இப்ப ரீசெண்டா போட்ட பில்லாரங்கா வீடியோ வரைக்குமே எப்பவுமே நான் சொல்ற இம்பார்ட்டன்டான ஒரே ஒரு விஷயம் தான், அதுதான் ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கிறது. அன்கையா சந்திரபான் ஒரு டாக்ஸி டிரைவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். பட் அதை பண்ணாம முன்ன பின்ன தெரியாத அவன் சொன்னதை நம்பி அவன் கூட போயிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க விக்டிம் பிளேமிங் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சிலந்துடாதீங்க. பிகாஸ் அதுக்கான விளக்கத்தை நான் பல வீடியோல கொடுத்திருக்கேன். புரியாதவங்க நான் இப்ப சொல்ல போறத முழுசா கேளுங்க.
அன்ஹையா சந்திரபானை நம்பி போனது அவங்களுடைய இரக்க குணத்தை காட்டுது அப்படிங்கறது நமக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சாலுமே இப்படி அடுத்தவங்களுடைய இரக்க குணத்தை பயன்படுத்தி தன்னோட பசியை தீர்த்துக்க பல மிருகங்கள் இங்க மனித வடிவுல சுத்திட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு நம்மளுடைய லைஃபை அங்க அதுக்கு பணையம் வைக்கணும்? ரோட்ல நைட் நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி நடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிக்கிற கார்ல இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு அவங்கள சீரழிச்சு கொலை பண்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் இப்பெல்லாம் உண்மையாவே யாருக்காவது அடிபட்டு இருந்தா கூட ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட யாருமே நிப்பாட்டுறது இல்ல. அதுக்கு காரணம் அன்ஹியாக்கு நடந்த இந்த மாதிரியான செயல்கள் தான். ஆக்சுவலா இதனால உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆகி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஹெல்ப் கிடைக்காம போகுது. பல வீடியோக்கள்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், இங்க இருக்கிற பல கிரிமினல்ஸை நம்ம இப்ப திருத்த முடியாது. அவங்க எல்லாருமே நம்மளுடைய சமூகத்துல நம்ம கூடவே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ எல்லாத்தையுமே ஒரே நாள்ல மாத்த முடியாது. ஆனா வருங்காலத்தை நம்மளால மாத்த முடியும். சோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு பெண்களை எப்படி மதிக்கணும், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லி வளர்க்கணும். சோ அப்படி நம்ம இப்ப சொல்லி அடுத்த ஜெனரேஷன் அப்படி திருந்தி வர்ற வரைக்கும், காலம் மாறுற வரைக்கும் நம்ம தான் நம்மளுடைய உயிரை பார்த்துக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான சான்சஸை திருடங்களுக்கு கிரிமினல்ஸ்க்கு நம்ம கொடுக்க கூடாது. சின்னதா நம்மளுடைய மனசுக்கு இல்ல இது சரியா படல அப்படிங்கிற மாதிரி தோணாலுமே அதை கண்டிப்பா நம்ம கேட்கணும். இந்த கேஸ்லயுமே அன்ஹியாக்கு அவங்களுடைய மனசுல ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணி இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க பல முறை தயங்கி இருந்திருக்காங்க. சோ அப்படி சந்தேகம் வந்த உடனே அவங்களுடைய உள் மனசு சொன்னதை அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. ஆல்சோ அன்னைக்கு திருடணும் அப்படின்னு முடிவு பண்ண சந்திரபான் அன்ஹியா மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருந்தா கூட அவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதோட முடிஞ்சிருக்கும். பட் அவன் பண்ண மன்னிக்க முடியாத இந்த கொடூரமான வெறி செயலால அவன் தூக்குல தொங்க போற நாள தூக்கம் இல்லாம ஒவ்வொரு நாளும் பயத்தோட எதிர்பார்த்து கம்பி எண்ணிட்டு இருக்கான். சோ மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க நான் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேலும் இந்த கேஸ்ல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற நம்மளுடைய STI பல பேரு ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் பாலிசியை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்றதை என்னால பார்க்க முடியுது. நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு மிக முக்கியமான காரணமே இதை பார்த்துட்டு ஏதாவது ஒருத்தருக்கு இது அவங்களுடைய லைஃப்ல எப்பாவது யூஸ் ஆச்சு அப்படின்னாலே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க போய் சிக்காம இருந்தாலே அது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். மேலும் இந்த கேஸை போட சொன்ன நம்மளுடைய STI ஒருத்தருக்கு நான் இப்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆல்சோ அடுத்தது என்ன வீடியோ வேணும், என்ன டாபிக் கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.